பேர் நம்மலாம் பேசும்பொழுது என்ன சொல்கிறோன்னா, சார் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு சார், இந்த பிரச்சனைலேருந்து என்னால் வெளியிலே வர முடியல, அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் சார், அதனால தான் இந்த பிரச்சனை ஆச்சு, இவங்க அந்த மாதிரி செஞ்சுருந்தா அந்த பிரச்சனைலேருந்து எனக்கு ஆகாது, இப்போ இந்த பிரச்சனைனால என்னால் ரொம்ப டார்ச்சராக இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த சூழ்நிலை, அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு நாமளும் ஒரு வகையாக காரணமாக தான் இருந்திருப்போம். ஆனால் இதை நம்ம அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா நம்ம இல்லாமல் அந்த செயல் நடந்திருக்குமா? யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம அதுக்கு உடன்பட்டிருப்போம், அதனால தான் அந்த நிகழ்வே நடந்திருக்கு, அந்த பிரச்சனையே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே இந்த பிரச்சனை நடந்ததுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அக்செப்டன்ஸ் உங்கள் ஆள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ண அந்த மன கஷ்டம், அந்த மன உளைச்சல், அந்த வருத்தம், அந்த வேதனை, அந்த துக்கம் நம்மளை விட்டு விலகிடும். ஸோ இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். ஆனால் நம்ம இதை தெரிஞ்சிக்காமல் அவன் இப்படி செஞ்சிட்டான், அவன் அது இப்படி பண்ணதுனால தான் இப்படி நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுங்கள். வாழ்க்கை நலமாக